அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க உங்கள் மேலே பொறாமப்படுறவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க, எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வெற்றி கிடச்சிருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை வந்து உங்கள் சொந்தக்காரங்க கூட இல்லை உங்கள் உறவினர்கள் கூட நீங்கள் பகிர்ந்துக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வெற்றிக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கிறது, சந்தோஷப்படுறது, இது மாதிரியெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதை தவிர என்ன பண்ணுவாங்க, மற்ற வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க. உங்களோட வெற்றியை பற்றி பேசாமல் வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசி உங்களோட வெற்றியை வந்து மறக்கடிக்க செஞ்சுருவாங்க. அப்படி பாராட்டினாலுமே அவங்களுக்கு வந்து முகத்தில் ஒரு சிரிப்பே இருக்காது. வாய் மட்டும்தான் சிரிக்கும், முகமெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு தான் உங்களை பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை பாராட்டினாலுமே அதுக்கப்புறம் பின்னாடி போயிட்டு என்னம்பாங்க, ஒரு மாதிரி மட்டமாக பேசுவாங்க. இவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு தெரியாதா, இவங்க வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு அதனால தான் இது மாதிரி ஜெயிச்சிட்டாங்க, இல்லைன்னா ஒரு லக்கில் ஜெயிச்சிட்டாங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களோட வெற்றியை உங்கள் சந்தோஷத்தை வந்து நீங்கள் ஒருத்தர் கூட பகிர்ந்துட்டு இருக்கும்போது அதை வந்து ஒரு வெற்றியே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிம்பத்தை உருவாக்கிடுவாங்க. இது என்ன பிரமாதம், இதோட நல்லா பண்ணியிருக்கலாம், அவங்க அப்படி பண்ணுவாங்க இவங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷத்தையோ இல்லை வெற்றியோ வந்து ஒன்றுமே இல்லாத சாதாரண விஷயம் மாதிரி ஆக்கிடுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, ஓ இது வந்து வெற்றி இல்லையாட்டிருக்குது, ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ பாராட்டு தெரிவிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து நினைப்பாங்க. அப்படி பாராட்டினாலுமே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களை பாராட்டும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்க அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவங்களும் பாராட்டுவாங்க, ஆனால் உங்களை வந்து இன்னொருத்தர் வந்து பாராட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிடுவாங்க. அது உங்களுக்கே தெரியாது அவங்க நகர்ந்து போகிறது. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போட்டிக்குன்னே ஏதாவது பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, நகை வாங்குறீங்க, ஒரு சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை மாதிரியே அவங்களும் செய்வாங்க. அதே கலர் அதே டிசைன் அந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்குவாங்க. அந்த மாதிரியே ஸ்கூலில் சேர்த்துறதுனாலும் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் எங்கே படிக்க வைக்கிறீங்களோ அதை மாதிரியே பண்ணுவாங்க. அதை பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. இது மாதிரி போட்டிக்குன்னு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களை வந்து குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நம்ம என்ன பதில் கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது மாதிரி பொறாமையில் ஏதாவது பேசிட்டு உங்களோட வெற்றிகளையும் உங்களோட சந்தோஷத்தையும் வந்து குறைச்சி தான் மதிப்பிடுவாங்க. நம்ம வந்து இப்போ அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. நம்மளை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பொறாமை உணர்வுகள் அதிகமாகும். போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் அப்போ நீங்கள் அவங்கள விட ஒரு படி மேலே முன்னேறி காமிக்கும்போது அவங்க வந்து உங்கள் மேலே பொறாமப்பட மாட்டாங்க. உங்களை வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.